நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். இந்த சூழலுக்கு பொருந்தும் என்று நம்புகிற ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக மகிழ்ச்சி. உலக புகழ்பெற்ற சிறந்த வீரனான அலெக்சாண்டர் தன்னுடைய இறுதி நாட்களிலே உடனிருந்தவர்களிடத்திலே ஒரு விருப்பத்தை வெளியிட்டார். இறந்த பிறகு அவருடைய உடலை சவப்பெட்டியிலே வைத்து எடுத்துக்கொண்டு போகும் பொழுது ஒன்றுமில்லாத தன்னுடைய கைகள் இரண்டையும் எல்லோரும் பார்க்கும்படியாக வெளியில் தெரியும்படியாக வைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம். ஏன் என்று கேட்டவர்களுக்கு அவன் ஒரு பதில் சொன்னான். எத்தனையோ போர்க்களங்களிலே சென்று பல நாடுகளை வென்று அந்த நாட்டு மக்களை எல்லாம் அந்த மன்னர்களை எல்லாம் வென்று தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தவன் அந்த மாவீரன். அப்படிப்பட்ட அலெக்சாண்டர் போகும் பொழுது வெறுங்கையோடு தான் போகிறான். ஒருபடி மண்ணை கூட அவனால் எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும், அதை பார்த்தாவது கற்றுக்கொள்ளட்டும் என்று அவன் சொன்னான். இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் நாம் சண்டை செய்கிறோம். ஒரு சின்ன ஒரு பொருளுக்காக அல்லது ஒரு சின்ன இடத்துக்காக, முதலுக்காக, முதன்மைக்காக இப்படி எல்லா இடங்களிலேயும் போரும் பகையும் நமக்குள்ளே மூண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த போர்களாலோ பகைமையாலோ நாம் நேடிக்கொள்ளப் போவது ஒன்றுமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகாகவி சொன்னார், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய், பகை நடுவெனில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான் என்று சொன்னார். நாம் பகைமையை தீர்த்து கட்டலாம், பகைவரை அல்ல. பகைமை அழிக்கப்பட வேண்டியதுதான், ஆனால் அது பகைமையால் அழிக்கப்பட முடியாது. போர்கள் பயனற்றவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிந்திப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம்.